முதலில் தலைப்புச் செய்தி. தையிட்டி போராட்டம் நடந்தது என்ன? இனி விரிவான செய்தி. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்றி தனியார் காணிகளை ஒப்படைக்க கோரிய போராட்டம் பெருமளவு மக்கள் பங்கேற்புடன் இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமான குறித்த போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை தொடர் போராட்டமாக நடைபெற்றது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கயேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன், காணி உரிமையாளர்கள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்க எல்லாரும் உள்ளுக்கு போய் படம் எடுக்க விரும்புறீங்களா? நீதிமன்றத்தில் கோரிக்கை உண்டு. நீதிமன்றத்தில் கோரிக்கை உண்டு. ஊடகவியலாளர் நீங்க தடை செய்யறான்னு சொன்னா நீதிமன்ற கட்டளை ஊடகவியலாளருக்கு சுதந்திரம் இல்லை. இலங்கையில ஊடகவியலாளருக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் தடை செய்யல. நிகழ்ச்சியில அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச ரீதியைத்தான் ஈழத்தமிழர்களாக வேண்டியிருக்கின்றோம். நன்றி. உடனே அகற்று, உடனே அகற்று, உடனே அகற்று, உடனே அகற்று, உடனே அகற்று. தமிழர் சொத்து, தமிழர் சொத்து, தமிழர் சொத்து, தமிழர் சொத்து. வெளியேறு, வெளியேறு, படுகொலை ராணுவமே, வெளியேறு, 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 ராணுவமே வெளியேறு, 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 ராணுவமே வெளியேறு, 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 ராணுவமே வெளியேறு. வேண்டாம், வேண்டாம் படுகொலை ராணுவத்திற்கு, தமிழர் நிலங்களில் இனப்படுகொலை ராணுவத்திற்கு, தமிழர் நிலங்களில் இனப்படுகொலை ராணுவத்திற்கு, தமிழர் நிலங்களை, தமிழர் நிலங்களை அனுர அரசே, தமிழர் நிலங்களை அனுர அரசே, தமிழர் நிலங்களை அனுர அரசே, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை கையிட்டு, 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 கிழக்கம் 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 இந்த மண், இந்த மண்,
அப்பே இடமே அப்பே இடமே அப்பே இடமே அப்பே இடமே நீ மர கமுதாவே அப்பே இடமே நீதிராணி பந்தலைய அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கடமையில இருக்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அதை ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது. நில அளவுகள் செய்யப்பட இணங்கப்பட்ட போதும், அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நில அளவுகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம். காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தின் உள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த இடத்திலே சுவீகரிப்புக்காக அளக்கிறார்கள் என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தை எழுந்தது உண்மை. இந்த ஆட்சியிலே இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பு, திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்ற அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும். ஆளுங்கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள். இது உங்களது காணி மீட்கப்பட வேண்டும், அதற்கு தாம் ஆதரவு செய்வோம். ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆகவே எமது கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டும். இந்த மண் நமது பூர்வீக மண், பல வலிகளையும் இரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண். எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றன. பல வரலாறுகளை கொண்ட மண். எமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம். எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம், எங்களது நிலம் தான் எங்களுக்கு வேணும். மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடுத்ததற்கான தீர்வினை வழங்க வேண்டும். அல்லாதபடி இது என்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. எங்களோட காணிகளை விட்டு வெளியேறி அல்லப்பட்டு அவதிப்பட்டு நிற்கின்றோம். எங்களுக்கு எங்களோட காணி தான் வேண்டும். மாவு காணி வேண்டாம், காசும் வேண்டாம். எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும். நாங்கள் கஷ்டப்பட்ட எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படாது. எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது. இப்போ பார்க்க வரும் மண் தான் இருந்தது. இப்போ எங்களை காணிகளை எல்லாம் மூடி மறைச்சு வேதி போட்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. நாங்கள் தனி மனிதர் தான். எங்களுக்கு எங்களோட காணி வேணும். மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அரசன் இல்லாத நான் பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான். எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கணும். ஆனால் எங்களோட காணி தான் வேணும். காசும் வேண்டாம், மாற்று காணியும் வேண்டாம். எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். அது எந்த காணி எங்களுக்கு தேவையில்லை. தையட்டி விஹாரே கூடிய காணியாளர்கள் ஆரம்பத்தில் இருந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டது அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகள் என்ற வகையிலேயும் தங்களுடைய இந்த காணியை எப்படி என்றாலும்
தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு கோணங்களையும் வந்து செயல்பட சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்களில் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார். அந்த வகையில் இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு. ஒன்று, இந்த விஹாரைக்கு வழிபாடுக்கு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களுக்கு உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டப்பூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விஹாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம், பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரில் நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும், ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணி திரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினாரா என்றால் இந்த விஹாரை தொடர்ந்தும் இங்கு வச்சிருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும். இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டு இருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும். ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள். ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும். அந்த வகையிலே இந்தியான் தினம் உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், வேலன் சுவாமிகள், மதகுருமேர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது. எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி அன்றும் இதுக்கும் விட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டுவதன் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி, இந்த மாதிரியான ஒரு சட்ட விஹாரை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஹாரைக்குரிய காணி என்று சொல்லுகிறார்கள், அந்த காணியில வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் அந்த தடையில்லை. திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பெயர்ல வந்து நடக்கிறதாக இருந்தாலும் கூட, இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம். ஏனென்றால் இறுதியில வந்து இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு விருக்கமாக இல்லை. அந்த வகையில வந்து இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி அன்றுக்கும் இதுக்கும் விட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக வந்து எங்களுடைய மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாரம்பரியமாக பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை
மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்து கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக, அதிலும் தொற்று நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும். அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால், யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள், ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரையை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம். ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி, அவருடைய சொந்த நிலம், அவர்கள் வாழுகின்ற நிலம். இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரையை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம். இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது 14 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை, ஏக்கர் காணிகளை 14 ஏக்கர் காணிகளை மீண்டும் கபலீகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம். ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும். அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது, சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது, மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும். அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும். இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும். கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன, தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும். ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியில இரண்டமடு கனகாம்பி அம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதனை விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே 31 விகாரைகள் கட்டப்படுகிறது. இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி. இது தொடரும். அரசாங்கம் இதற்கான நீதியை, நியாயமான முடிவை முன்வர வேண்டும். வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசினுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும். நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். வணக்கம். இன்றைய தினம் தையிட்டியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை, உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை? இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து, பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை. ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே, ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது இராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்திருக்கிறது. ஆகவே இது பௌத்தம் என்றோ, இது சமயம் மதம் என்றோ, ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம்.
இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம் கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலேதான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் குருந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய செம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குருந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக இராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டி விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல, சட்டவிரோத கட்டிடம். ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம். குருந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது என்று அவர் எங்கே? ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செழியனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள், உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள், நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள், பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன. ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது? அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியை, சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம். இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய பரிபூரண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம். தொடர்ந்து வரும் பௌர்ணமி தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம். இன்றைய இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தையிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம்.